செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான காலை வணக்கம். தற்பொழுது நேற்றையிலிருந்த தொடர்ந்து மழை விட்டு விட்டு மிகவும் பார்த்தீங்கன்னா கனமழையானது தமிழகத்தில் பரவலாக பெய்து கொண்டிருக்கிறது. இதனால் அடுத்தடுத்த மாவட்டங்களில் விடுமுறையும் அறிவிக்கப் போகிறார்கள். என்னென்ன மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது, என்னென்ன மாவட்டங்களில் இன்று விடுமுறை அறிவிக்கப் போகிறார்கள் என்பதனை பார்க்கலாம். விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக கூட இருக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் செல்லக்குட்டீஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்போ தான் நம்ம போடுற லீவ் அப்டேட்டில் நீங்கள் டக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். கூட இருக்க பிள்ளைக்கு ஆளில் செட் பண்ணிங்க. அதாவது கனமழையானது பெய்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் பரவலாக. வடகிழக்கு பருவமழை குறிப்பிட்ட பார்த்திங்கன்னா மாவட்டங்களில் மழைப்பொழிவு இருக்கும் அலர்ட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் கொடுத்துருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் கனமழை பொழிவு தற்பொழுது வரைக்கும் இருக்குன்னா குறிப்பிட்ட மாவட்டங்களில் தான் இருக்குது. ஓகேங்களா. ஒரு சில இடங்களில் லேசான மழையும், ஒரு சில இடங்களில் நைட்டு மட்டும் பெஞ்சிட்டு காலையில் பெய்யாமல் இருக்குது. ஒரு சில இடங்களில் காலை தற்பொழுது வரைக்கும் பார்த்திங்கன்னா பொழிந்து கொண்டிருக்கிறது மழை. தேனி எங்கெங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மழை பொழிவு இருக்குன்னா தேனி, தென்காசி, நெல்லை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இப்பொழுது பெய்யலனாலும் விட்டு விட்டாச்சு பெய்யும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரி, ஈரோடு, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா கனமழைக்கான மஞ்சள் அலர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் மட்டும் தான் மழைப்பொழிவு இருக்குது. ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவே இல்லை. ஓகேங்களா. அதுதான் பார்த்திங்கன்னா யதார்த்தமாக இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா தூறல் வரைக்கும் போட்டு அப்படியே பார்த்திங்கன்னா மேகங்கள் நகர்ந்துட்டதாக பார்த்திங்கன்னா தகவலும் கிடைச்சிருக்கு. மேலும் பார்த்திங்கன்னா இதில் குறிப்பிட்ட மாவட்டங்களில் தற்பொழுது வரைக்கும் பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு என்பது பதிவாகி பெய்து கொண்டிருக்கிறது. ஓகேங்களா. மேலும் இதனை தவிர்த்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த 2-3 நாட்களாக பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு அதிகமாகவே இருக்குது. ஆனால் விடுமுறையை நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர்கள் விடலை அப்படின்றத மாணவர்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கிறாங்க. ஒரு வருத்தமாகவும் பார்க்குறாங்க. இவ்வளோ மழை பெஞ்சும் பார்த்திங்கன்னா நம்ம மழையில் நனைஞ்சு ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நேற்றே நினச்சாங்க. ஏன்னா நேற்று அந்தளவுக்கு மழை கிட்டத்தட்ட 7-7:30 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா 8 மணி கிட்ட வரைக்கும் மழை பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் வெளுத்து வாங்கிட்டு இருந்துச்சு. ஒரு சில இடங்களில் தூறல் மழையாகவும் தொடர் மழையாகவும் போட்டுருந்துச்சு. ஆனால் நிற்கிற மாதிரி இல்லை. ஸ்கூலில் நனைஞ்சிட்டு நிறைய பேர் போனதாக பார்த்திங்கன்னா கமெண்டில் சொன்னாங்க. ஆனால் தற்பொழுது இன்று அதுமாரி நடக்கப் போகிறதா, இல்லை முன்கூட்டியே பார்த்திங்கன்னா விடுமுறை அறிவிக்கப் போகிறார்களா என்பதனை பார்ப்போம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தீபாவளி வேறு வருது. அதுக்கு முன்னாடியே இந்த லீவ் விட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாணவ செல்வங்களுக்கு. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதனை. மேலும் ஸ்டில் வரைக்கும் உங்களுடைய மாவட்டங்களில் மழை பொழிகிறதா அப்படின்றத மறக்காமல் நம்மளுடைய செல்லக்குட்டீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.